பெங்களூரில் அக்டோபர் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை பெங்களூர் தமிழ் மன்றம் திருவள்ளுவர் அரங்கில் 265வது பாவாணர் தீபாவளி சிறப்பு பாட்டரங்கம் மரபு பாவேந்தர் நெருப்பலையார் இராம இளங்கோவன் தலைமையில் நடைபெற்றது. பாட்டரங்கத்தில் பெங்களூர் தமிழ் மன்ற செயலாளர் கு. மாசிலாமணி வரவேற்றார். பெங்களூர் திருவள்ளுவர் சங்க தலைவரும் பெங்களூர் தமிழ் மன்ற செயல் தலைவரும் தாய்மொழி கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளருமான முனைவர் எஸ்.டி. குமார் சிறப்பழைப்பாளராகவும் முன்னிலை ஏற்று சிறப்புரையாற்றினார். ஏழையின் வாழ்விலொளி ஏற்றுவோம் என்னும் பொருண்மையில் பாவலர்கள் பலர் பாக்களை அரங்கேற்றினர். பாக்களை பாடிய பாவலர்கள், விருந்தினர்கள், புதியதாக வருகை தந்த சுவைஞர்களுக்கும் நெருப்பலையாரின் நூல்கள் நினைவு பரிசுகளாக வழங்கி நல்லாடைகள் அணிவிக்கப்பட்டன. தாய்மொழி கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளரும் இந்த பெங்களூர் தமிழ் மன்றத்தினுடைய செயல் தலைவரும் இந்த பாட்டரங்கத்தினுடைய சிறப்பு அழைப்பாளராகவும் இருந்து இங்கே நம்ம எல்லாம் வழி நடத்தி கொண்டு இந்த ஏறத்தாழ ஒரு 15 நாட்களாக நாள்தோறும் தொடர்பு கொண்டு நாள்தோறும் என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் என்று கேட்டு அவர் தன்னிச்சையாக செயல்படுகின்ற ஒரு ஆற்றல் இருந்தாலும் தன்னுடன் செயல்படுபவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும், அவர்களை மதிக்கப்பட வேண்டும், போற்றப்பட வேண்டும் என்ற கண்ணோட்டத்தில் கேட்டு ஒவ்வொன்றையும் செய்தார். எமது வேண்டுகோளை ஏற்று திங்கள்தோறும் வருகை தந்தது போல இந்த பாட்டரங்கத்திற்கு வருகை தந்திருக்கின்ற பாவலர் பெருமக்களுக்கும் சுவஞர்களுக்கும் நன்றியை கூறி முனைவர் எஸ்.டி. குமார் அவர்களை இப்பொழுது பேசுமாறு அழைக்கின்றேன். தாயை மறந்தாலும், பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சகன் கலையை மறந்தாலும், கண்கள் நின்று இமைப்பதை மறந்தாலும், நற்றவத்தோர் உடலால் வாழும் என்னுடைய தாய் தமிழை நான் மறவேன் என்று என்னுடைய நாவை அமைத்து எனக்கு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து, தீபாவளி திருநாளுக்கு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்தை தெரிவித்து, சுருக்கமாகவும் ஒரு சில முக்கிய அறிவிப்போடும் என்னுடைய நாவை நான் சுருட்டிக் கொள்ளலாம் என்று கருதுகின்றேன். இங்கே மேடையிலே பாட்டரங்கத்திற்கு தலைமை தாக்குகின்ற என் நெஞ்சிலே தமிழலையாக என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஐயா நெருப்பலையார் அவர்களுக்கும், இன்றைய தினம் தமிழகத்திலே அரிதாகி போயிருக்கின்றது மரபு கவி. ஆனால் அப்படி அரிதிலும் அரிதாக எங்கள் கர்நாடக மாநிலத்திலே இந்த நெருப்பலை இன்றைக்கு வீசிக் கொண்டிருக்கிறது. இது கர்நாடக தமிழர்களுக்கு எடுத்து காட்டுகின்ற ஒரு நிகழ்வு. காரணம், அங்கே மரபு கவி மறைந்து கொண்டிருக்கின்றது. இங்கே வாழ வைப்பதற்காக ஐயா நெருப்பலையார் அவர்கள் இருந்து, ஆகவே அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து, இத்தகைய தமிழ் சிறப்புமிக்க பெங்களூர் தமிழ் மன்றத்திற்கு தலைவராக இருக்கின்ற ஐயா பாஸ்கரன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து,
இங்கே செயலாளராக இருக்கின்ற ஐயா மாசிலாமணி அவர்கள், மாசு மறுவற்று தமிழுக்காகவே தொண்டாற்றி கொண்டிருக்கின்ற அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை இருக்கின்ற பெருமக்களுக்கு என்னுடைய வணக்கத்தை சமர்ப்பித்து, சுவைஞர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, என்னுடைய நாவை சுருக்கிக் கொள்ள இது தீபாவளி என்பதால் என்னுடைய கருத்தை நான் பதிவு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். பொதுவாக அறிவியல் சார்ந்து நாம் பேச வேண்டும் என்று சொன்னால், ஒரு காலகட்டத்திலே ஊர் பகுதியை சுற்றிலும் காடுகள் இருந்தது. நான் அறிவியல் பூர்வமாக பேசுகிறேன். அப்படி காடுகள் இருந்த நேரத்திலே அங்கு வாழ்ந்த மக்கள் மிருகங்கள் வரக்கூடாது ஊருக்குள் என்பதற்காக பட்டாசுகளையும் விளக்குகளையும் ஏற்றி வைத்தது வழக்கம். அந்த வழக்கம் தொடர்ந்தது. அந்த தொடர்ந்த வழக்கம் பல்வேறு மரபுகளை ஏற்படுத்திக் கொண்டு இன்று தீபாவளி திருநாளாக ஒளிர்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்தாக இங்கே இருக்கிறது. அது பல வகைகளில் இருக்கின்றது. அதற்குள்ள நான் போகவில்லை. வேறு வேறு சிக்கல்களை ஏற்படுத்துகிறேன். ஆகவே தீபாவளி தித்திக்கும் திருநாளுக்கு வாழ்த்துக்களை மட்டும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுக்குள்ளே போய் நான் ஏன் சிக்கலை ஏற்படுத்த வேண்டும்? ஒன்றைக்கு இங்கே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த தித்திக்கும் திருநாளிலே மத்தாப்பு மகிழ்ச்சி செய்தியாக முதலாக பெங்களூர் பூங்கா நகரில் நாம் திருவள்ளுவருக்கு உலகளாவிய ஒரு மாநாடினை நடத்தியிருக்கிறோம். அந்த மாநாடு ஜனவரி மாதத்தில் நடைபெறும். அந்த மாநாட்டிற்கு புனித ஜோசப் பல்கலைக்கழகத்தினுடைய அரங்கத்திலே அந்த மாநாடு நடைபெறும். இப்படி புனித ஜோசப் பல்கலைக்கழகமும் அதே போல பல்வேறு பல்கலைக்கழகங்கள், உதாரணமாக தமிழ்நாடு திறந்தவெளி பல்கலைக்கழகம், மயிலை தமிழ்ச்சங்கம், அனைத்து தமிழ்ச்சங்கங்கள், இங்க இருக்கின்ற தமிழ் அமைப்புகள், இவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து நாம் இந்த மாநாட்டை சிறப்புற ஒரு ஆய்வு மாநாடாக இதை நடத்திக் கொள்கிறோம். இந்த திருக்குறள் மாநாட்டை பொறுத்தவரையிலே உலகளாவிய இந்த மாநாட்டிற்கு ஒரு தலைப்பு கொடுத்திருக்கின்றோம். முதல் முறையாக திருக்குறள் வழிகாட்டும் மாந்த நேயம், அதாவது மனித நேயம். இது இதுவரை இல்லாத தலைப்பு. எத்தனையோ மாநாடுகள் நடந்திருக்கின்றன. ஆனால் நாம் கொடுக்கின்ற தலைப்பு என்னவென்று சொன்னால் திருக்குறள் வழிகாட்டும் மனித நேயம். இந்த தலைப்பிலே மாநாடு மிகச் சிறப்பாக நடைபெறும். அந்த மாநாட்டுக்கு நம்முடைய ஐயா நெரும்பலையார் அவர்கள் போன்றவர்கள், இங்க இருக்கின்ற கவிஞர் பெருமக்கள், இங்க இருக்கின்ற தமிழறிஞர்கள், இங்க இருக்கின்ற தமிழ் சுவைஞர்கள், இங்க இருக்கின்ற ஆற்றல் மிக்கவர்கள், இவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்துதான் இது முதல் முறையாக உலகளாவிய பல்வேறு நாடுகளில் இருந்து ஆய்வறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டு அந்த ஆய்வறிக்கைகளை எல்லாம் நாம் மிக தெளிவாக உலகத்திற்கு எடுத்து வைத்து பெங்களூர் தமிழர்களுடைய பெருமையை நாம் நிலைநாட்டுகின்ற வகையிலே தான் இந்த மாநாடு நடைபெறும் என்பதை நான் தெளிவாக. ஆகவே இங்கே நேரம் காலம் எனக்கு தெரியும். ஆகவே இதற்கு மேல் நான் தித்திக்கும் தீபாவளியை நான் பேசுவதை விட கவிஞர் பெருமக்கள் பேசுவதை கேட்டு என் செவி இன்பம் பெற வேண்டும் என்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சொல்ல வேண்டியதை சுருக்கமாக, அழகாக, அருமையாக இங்கே உரையாற்றி சென்றிருக்கின்ற ஐயா முனைவர் எஸ். குமார் அவர்களுக்கு நன்றி.